ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீனியர்கள் அதிர்ச்சி ஆக்கி விட்டுருக்கு. சீனியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா போட்டியிடணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வர்ற சூழ்நிலை. இப்போ அடுத்தடுத்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கணும், சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா இந்த சீனியர்கள் சம்மதம் நம்ம தெரிவித்தா அடுத்தடுத்து நெருக்கடி கொடுத்து அவங்களையும் உள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்ற பயம். சசிகலா ஓபிஎஸ் தான் கட்சியை கைப்பற்றோன்ற பயம் இருக்குது. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா போட்டி இல்லைன்னா இந்த இரட்டை இலை பிரச்சனை பெரிய லெவலில் வராது. ஏன்னா இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா முன்னாடி டெல்லியோட இணக்கமாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ இப்படியா கிடையாது. இப்போ ஒருவேளை இரட்டை இலை சின்னம் கிடைக்கலன்னா 2026 கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை தொடர்ச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாமகவில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு, ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும். ஸோ எல்லா கட்சியும் லைட்டாக உடஞ்சிருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி விஜய் கட்சி பார்த்திங்கன்னா பல பேர் இணைஞ்சாலுமே அங்கே பெரிய லெவலில் சீனியர்கள் இல்லை. சாதாரண ஃபேன்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா அரசியலில் ஜெயிக்க முடியுன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ அந்த இடத்துல எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக அதிமுக ப்ரூவ் பண்ணுற இடத்துல இருக்குது. நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆளுங்கட்சினா இப்போ நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம், நாங்கள் ஆளுங்கட்சின்னா திமுக எதிர்கட்சியாக தான் இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திருத்தமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலாலாம் இணைஞ்சாங்கன்னா முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பிடிவாதத்தினால இப்போ கட்சியை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிற அதிமுகவினரும் பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.